அந்த கருப்புலாம் இருக்குல்ல, டாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவாங்களா? ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. மெனு கார்டு பாருங்க சார். மெனு கார்டா? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி மெனு கார்டா? ஃபேஸ்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இப்படி பண்ணுவாங்க சார். டீகள்ல டிஃபன் விக்கிறது இல்ல, அடைகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான் வாங்கி போடுங்க. ஓ, ஜென்ஸுக்கு ஜென்ஸு, லேடிஸ்க்கு அதை தெளிவாக சொல்லலாம்லங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும். நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்ல. கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் மண்டையில் ப்ராப்ளம் இல்லைல்ல, மண்டல கொஞ்சம் இருக்கும். மண்டையிலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம். உனக்கு மண்டையில பிரச்சனை. நாளைக்கு அலைன்ஸ் பார்க்க போகிறாங்க உங்கள் வீட்டில். பொண்ணு பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆகிடணும். என்ன இந்த மாதிரி மூஞ்சி ஆமாம், உங்களை மாதிரி ஒரு மூஞ்சி விளங்கும்டா. நல்ல தேங்க. இன்னும் ஒன் சைடு கம்மி ஆகிற மாதிரியே இருக்கு. கம்மி அசிங்கமாக தெரியுது. கேட்போமா வேணாமா? இல்லை முடி வெட்டணும். சிகை அலங்காரமா முக அலங்காரமா? ஹேர் கட் ஒன்லி. ஹேர் கட்டு, அப்புறம் இது மூஞ்சிலாம் கொஞ்சம் எரிச்சலாக எரியுது. கொஞ்சம் அந்த கருப்புலாம் இருக்குல்ல, டாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவாங்களா? அந்த ஆளோட ஒரிஜினல் கலரு தேய்ச்சி தோலை உரிச்சிடாதீங்க. பண்ணுவாங்க சார். இருக்கா? சரி, அந்த ஃபேஷியல் பண்ணுங்க. ஃபேஷியலா? எஸ் சார். தமிழில் பேசுங்க. சாரிங்க, நான் வந்து படிக்காத ஆள். பார்த்தாலே தெரிகிறது. நீங்கள் வந்து வெள்ளைக்காரி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது நமக்கு தெரியாது. தமிழில் பேசு. தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த கொஞ்சம்ல பேசுங்க நீங்கள். ஓகே சரி. ஃபேஷியல் பண்ணு. இந்த மெனு கார்டு பாருங்க சார். மெனு கார்டா? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி மெனு கார்டா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஃபேஸ்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இப்படி பண்ணுவாங்க சார். டீகள்ல டிஃபன் விக்கிறது இல்ல, அடைகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான் வாங்கி போடுங்க. சலூன் பேர் என்னது? விடா கண்டன் கடா கண்டன். நியூ டே சலூன். நியூ டே சலூனா? ஓகே. ஏங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் சலூனை தேடி வந்தேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேது. இப்போ புதுசாக நம்ம பண்ணுவாங்க சார். அது தெரியுதுங்க. நான் பக்கத்தில் 4 பேர்கிட்ட கேட்டேன். அந்த சலூனில் வந்து நல்லா பண்ணுவாங்க சர்வீஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக என் ஃப்ரெண்டு கூட இங்கே தான் பண்ணியிருந்தான். அவன் தான் ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தேன். எனக்கு இந்த மெனு கார்டெலாம் பார்த்து எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா நான் ஹோட்டலுக்கு போனாலே ஃபஸ்ட்டு சோறு இருக்கான்னு தான் கேட்பேன். இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க. எனக்கு வந்து நல்லா கண்ணு குளிர்ச்சியாக குழு இந்த வெயிலுக்கு கூலிங்கா. அப்படின்னா எனக்கு புரியல சார். குழு மீன்ஸ் குளிர். அந்த ஸ்னோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா. கூலிங். கூலிங்கா? கண்ணு கூலிங். ஐஸ் கூலிங். யா ஆமாம் கூலிங். அதெல்லாம் கரெக்டாக வந்துருமா? லைட்டாக தான் ஆகிடும். லைட்டாக வரும். ஆனால் வரும். நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இதாக போடுங்க, நம்மளுக்கு போட்டு விடுங்க. ஓகே சார். இதை கொஞ்சம் உட்காருங்க. ஸ்டாஃப்க்கு கூப்பிட்றேன். ஸ்டாஃப் இருக்காங்களா உள்ள? ஸ்டாஃப் இருக்கும். ஸ்டாஃப் அவங்களாம் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருப்பாங்களா? உங்களை மாதிரி அழகாக இருப்பாங்களா? பண்ணுவாங்க. நான் மாதிரி இல்லை. மென்ஸா? எஸ். ஏங்க வெளியில் கேட்டால் உங்கள் லேடிஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே. யூனிசெக்ஸ் தானேங்க இது? ஓ, ஜென்ஸுக்கு ஜென்ஸு, லேடிஸ்க்கு அதை தெளிவாக சொல்லலாம்லங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும். நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்ல. கொஞ்சம் ப்ராப்ளம் மண்டையில் ப்ராப்ளம் இல்லைல்ல, கொஞ்சம் இருக்கும். மண்டையிலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம். உனக்கு மண்டையில பிரச்சனை. ஓ, லாங்குவேஜ்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம், மண்டையிலையும் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது இங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல். ஏன்னா அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ பார்த்துக்கலாம் டாக்டர். காசு இல்லை சார். அதுக்காக இங்கே வந்துடுவீங்களா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சரி, just 2 minutes வெயிட் பண்ணுங்க சார். சீக்கிரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க போயிட்டு வாங்க. 1 minute later. Excuse me sir. Excuse me sir. ஏங்க வந்துட்டீங்களா? Yes sir, he is only 18. தூங்கிட்டேங்க, வேற ஒன்றும் இல்லை. அது உங்கள் மூஞ்சி பார்த்தோன்னா தூக்கம் வந்துச்சு. வேற ஒன்றும். இவர் தானா? நல்லா சர்வீஸ் பண்ணுவார்ல? சூப்பராக பண்ணுவாரா? உங்களை மாதிரி பண்ணுவாங்களா? பெட்டர் பண்ணுவாங்க. ஓ, நான் வெளியில் வரும்போது உங்கள் மூஞ்சி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே உட்காந்துருங்க. போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். பத்திரமா இருங்க. பார்த்து உட்காருங்க. அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல.
தலைவரா நல்ல குழு குழு குழுன்னு இருக்கணும். புரியுதா? இது தமிழ் புரியுமா? தமிழ் மாலும் थोड़ा थोड़ा मालूम. हाँ थोड़ा थोड़ा हिंदी मालूम. मैं थोड़ा थोड़ा हिंदी मालूम. தலைவா என்னது இது? ஓ மண்டையிலையா? ஓகே 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 நல்லா குழுகுன்னு இருக்கும்ல. ஆ என்ன தலைவா பொம்பளைக்கு தாவணி போடுற மாதிரி போடுறா, கேர்ள்ஸுக்கு தாவணி போடுற மாதிரி போடுறா. திஸ் இஸ் நாட் ஏ தாவணி, டாவல். ஜெல்லு போட்டியா? அப்படியே கொஞ்சம் பழம் பார்க்கணும். பொண்ணு பார்த்தாலே புஷ்ஷுன்னு இழுக்கும். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அந்த மாதிரி பொண்ணு பார்த்தாலே கவர் ஆகணும் எனக்கு. இப்போ நான் போகிறேன்ல, பொண்ணு பார்க்க போகிறேன் நாளைக்கு. புரியுதா? நாளைக்கு அலைன்ஸ் பார்க்க போகிறாங்க எங்கள் வீட்டில். பொண்ணு வேணும். பொண்ணு பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆகிடணும். என்ன ஆமாம் உங்களை மாதிரி ஒரு மூஞ்சி விளங்கும்டா. பண்ணுங்க. என்ன தலைவா சீக்கிரம் பொண்ணு பார்க்க வரப்போ டைம் ஆகுது பேர். நல்லா செய்யுங்க மசாஜ். ஓகே half an hour. 20 minutes later. இன்னும் ஒன் சைடு கம்மி ஆகிற மாதிரியே இருக்கார். இந்த சைடு அதை ஈவன் பண்ணிடுவார். ஐயோ அசிங்கமாக தெரியுது. கேட்போமா வேணாமா? ஐயோ இந்த பக்கம் பார்க்க இன்னும் அசிங்கமாக இருக்கு. How's the service, sir? How's the service? சூப்பராக பண்ணாங்க. வேற லெவலாக இருந்து. நீங்கள் சொன்னதை விட பார்த்தீங்களா, உங்களோட அழகாக இருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா? அழகாக தானே இருக்கேன். உங்களால் என்ன பண்ணீங்க? தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். எனக்காக தான் வெயிட்டிங்கா? எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நோ மேரேஜ். நீங்கள் அப்படின்னு இல்லை, பேமெண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறேன். ஓ பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்களா? என்னங்க நீங்கள் கொடுக்க மாட்டோமா நாங்கள்? நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? நீங்கள் ஏதோ எனக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சிட்டேங்க. ஏன்னா க்யூட்டாக அழகாக இருக்கீங்களா? சிங்கிளாக கம்மிட் ஆகிட்டாங்க நீங்கள்? மேரிட் சார். சரி விடுங்க. என்ன எவ்வளோங்க பேமெண்ட்டு? ஃபேஷியலு ஹெட் மசாஜ் பண்ண சார். இப்போ ஆஃபர் ப்ரைஸு 1000 rupees. 1000 rupees. ஒன்லி 1000? என்ன எவ்வளோ? 50% ஆஃப் சார். அப்படியா? பரவாயில்லையே. சரி விடுங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாவது பொண்ணு இருக்கா? கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்காங்க. அதுக்கு தான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நாங்கள் ஓனருக்கு தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டு நாங்கள். புரியுதுங்களா? அங்கே பாருங்க ஒரு கேமரா ஒன்று இருக்கா? அங்கே பாருங்க. திஸ் இஸ் ஃபார் கேமரா. இங்கெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உங்கள் ஓனர் பயப்படாதீங்க. அப்போ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. தள்ளுறா முதல்ல. உங்கள் ஓனர் ஃப்ரெண்டு இருக்குது. நாங்கள் ஓனர் ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து எங்கள் ஷாப்பில் சும்மா ஒரு ஃபன் பண்ண சொன்னாங்க. முடிஞ்சவரை வந்தோம். பட் உங்களை தான் டார்கெட் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கோவமாக இருந்தீங்களா? அப்படியா? அப்படிலாம் இல்லையா? அப்போ சிரிச்சுட்டு ஓ அப்படியா? சரி 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 கூலாக இருங்க. என்னங்க நீங்கள் வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிச்சு என்ன பண்ணதை கொண்டு போக போகிறோம். ஜாலியாக ஒரு லைஃப் ஓட்டுங்க. எவ்வளோங்க பில் வந்துச்சு? 1000 rupees only sir. 1000 rupees தானே? ஓனர் பே பண்ணிட்டு ஓனர் ஃப்ரெண்டு தான். சரிங்களா? ஆனால் நான் போய் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது? 10/13 10/13 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் திவாகர் பிளாசாவா பேலஸாவா? என்ன போட்டுக்கு படி? இந்த சலூன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/13 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் திவாகர் பிளாசா, முகப்பேர் ஈஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து
சர்வீஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக நிற்காத முடிய சூப்பராக தூக்கி நிற்க வச்சுட்டாங்க. நல்லா பண்ணிடுறாங்க, சூப்பராக பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்லாம் ரெஃபர் பண்ணால் ஆஃபர் கொடுப்பீங்களா? 50% ஆஃபரா? உங்களுக்கு வந்து 50%. ஓ, எங்களுக்கு 50. ஓகே 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 ஓகே. அதாவது ஓனரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு 50% பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 30% ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. சலூன் நேம் பார்த்தீங்கன்னா நியூ டே சலூன். இங்கே வந்து முகப்பேரில் உள்ளவங்க, நியர்பையில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இங்கே சர்வீஸ் எடுத்துங்க. சர்வீஸ் சும்மா வேறு லெவலாக இருக்குது. குட்டியும் சூப்பராக இருக்குது. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இது குட்டினா நாய்க்குட்டியை சொல்லுவாங்க, உங்களை சொல்லுங்க. ஓகேங்களா? ஒரு ஹாய் காமிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.